அன்றைக்கி பாஜி இப்படி தானே எடுத்துகிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம்னா கிழங்கா மீன் குழம்பு. கிழங்கா மீனுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், மேக்னேட் பண்ணி விரைய வச்சுருக்கேன். குழம்பு எப்படி வைக்கன்னு பார்ப்போம். மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். பல்லாரி, தக்காளி, தேங்காய், சீரகம் இதெல்லாம் அரைச்சி சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சுட்டேன். வெள்ளைப்பூண்டு, மிளகாய். குழம்பு தாளிக்க சட்டி போட்டு வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சு அப்புறம் சீரகம், வெந்தயம், வத்தத்தூள் நம்ம காரத்தூள் தகுந்த போட்டாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள் தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு ரெண்டு வாடை பண்ணணும். மசாலா சேர்க்குறோம். மீன் ஃப்ரைக்கு மீனும் ஃப்ரை பண்ண கொட்டாச்சு. எப்போவுமே குழம்பு இறக்கிட்டு தான் மீன் ஃப்ரை பண்ணுவேன். எனக்கு டைம் ஆகிடுச்சு. குழம்பு கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த மசாலாவை ஊற்றி வச்சுக்க. நல்லா கொதிச்சோன்னு மீனை போட்டு ஒரு கொதி வச்சோன்னே நிறைய ஆயிடுச்சு. ஃபைனலாக மாங்காலாம் போட்டாச்சு. நல்லா கொதிச்சு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க. காரம் மீன் ஃப்ரை நடக்குது. ஃப்ரை முடிஞ்சுன்னா சாப்பிடணும். சின்ன வயசில் மீன் பொரிக்கும்போது அம்மா கிட்ட சண்டை போட்டு அக்கா தங்கச்சி எல்லோரும் எடுத்து சாப்பிடுவோம். நம்மளே மீன் பொரிக்கும்போது அதை சாப்பிட மனசு வரல. இப்போ வந்து சாப்பிடலாம் வாங்க.